சங்கீதத்துல 7வது வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பாருங்க, அந்த 122வது அதிகாரத்துல அந்த 7ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமா, பிள்ளைங்களா சோதரம் கொஞ்சம் வால்யூம் கம்மி. ஆமென். சோதரம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப சமாதானம் இருக்கிற அந்த ஸ்தலத்துல என்ன தங்கி இருக்கும் அப்படின்னா, ஆமா, சுகம் இருக்கும். சமாதானம் இல்லைன்னா என்ன இருக்காது? சுகம் இருக்காது. ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா தாங்க, ஒரு சில விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உள்ள சந்தோஷமா இருந்தா நமக்கு என்ன இருக்காது? வியாதியே இருக்காதுங்க. நம்ம தெரியாம சில விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா, நம்ம சுகம் பலவீனமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ என்ன பண்ணிக்கிறோம்? சோதரம் தப்பு பண்ணதில்ல, நம்ம சரியான மனநிலையில இல்லைன்னு அர்த்தம். சோத்திரம், நம்ம சரியான மனநிலை இல்லைன்னா பலவீனம் நம்மளை தாக்கும். சோத்திரம், பலவீனம் நம்மளை தாக்கும். அதான் வேதம் சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என்னுடைய சரீரமானது சுகமா இருக்குமானால் என் சரீரத்துக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சோத்திரம், அதான் வேதம் சொல்லுது, தம்முடைய அலங்கத்துக்குள்ளே சோத்திரம் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கத்துக்குள்ளே ஸ்தோத்திரம், அலங்கத்துக்குள்ளே, தம்முடைய அலங்கத்துக்குள்ளே, நம்முடைய வசிக்கக்கூடிய ஸ்தலத்துக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா சமாதானம் தங்கி இருக்கணும். தங்கி இருந்தா அந்த வீட்டுல அந்த கூடாரத்துல என்ன இருக்கும்? சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். இல்லைன்னா நம்ம எங்கேயோ தன் மைண்ட்ல ஏதோ ஒரு காரியம் இருக்க முடியும் போதுதான் நம்முடைய பலவீனங்கள் தாக்குகிறது. சோத்ரம், எங்கேயோ நம்முடைய பலவீனங்கள் தாக்குது. உண்மையில் அதுதான் சோத்ரம். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல மைனஸ் ஆகிடுவோம், சாப்பிட மாட்டோம், ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருவோம். அப்போ அதுவே நமக்கு சரீரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுது? பலவீனமா மாறிடுது. சோத்ரம், அப்போ நம்ம பலவீனமாக இருப்பதற்கு காரணம் நம்ம மனநிலை சரியில்லை. அந்த மனதை சரி பண்ணுவதற்கு சமாதானம் நமக்கு வேணும். நம்ம இருதயத்துல சமாதானம் பாசம் பண்ணணும், சமாதானம் தங்கி இருக்கணும். அந்த சமாதானம் தங்கி இருந்தா தான் நம் சரீரத்திலையும் ஆரோக்கியம் இருக்கும். இல்லைன்னா தான் இருக்காரு. இப்ப நம்ம நல்லா இருந்தா தானே சாப்பிட முடியும். என்னுடைய மனநிலை கரெக்டாக இருந்தா தானே சாப்பிட முடியல. இப்ப வேணாமா சாப்பிட, எனக்கு வேணாம், எனக்கு சரியில்லை, மனநிலை சரியில்லை, ஏதோ நம்ம அழுத்திக்கிட்டு இருக்கலவா. இப்ப நாங்க கூட எப்படியாவது இந்த லேண்டை முடிச்சாதான் என்ன பண்ணோம்? சோத்திரம், உண்மையில நான் அப்படிதான் சாப்பிடும் திருப்தியா சாப்பிட்ட மாதிரி இல்லை. எனக்கு உண்மையில திருப்தியா சாப்பிட்டவே கிடையாது. எப்படியும் நான் சச்சிக்கணும், இந்த லேண்டை என்ன பண்ணோம்? வாங்கிடணும். வாங்கினாத்தான் திருப்தி. இப்போ அது வரைக்கும் நம்ம இப்போ சாப்பிட்றதோ ஏதோ கடமைக்கு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மைண்ட் அப்போ ஏன் பாருங்க, நம்முடைய நிலைமை அப்படியே இருக்கு. அப்போ அதே போலதான் அப்போ என்னது? அப்போ மைண்ட் என்னது? அப்போ எங்கேயோ நிற்கிது. சோத்துரும். அப்போ அதனால என்ன நம்ம ஒண்ணக்கூடிய எல்லாமே சூழ்நிலைன்னா ஒரு கடமைக்காக ஓடி. அப்போ எப்பன்னா நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கரெக்டா இருந்தா தான் அந்த சமாதானத்துக்குள்ள இருக்க முடியும், இல்லைன்னா இருக்கவே முடியாது. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சமாதானம் நமக்குள்ள வரணும். அப்படின்னா வேதம் சொல்லுதுங்க, இந்த இடத்துல சொல்லுது, பரிசுத்தமான வேதத்துல வாசிப்போம். ஏசாயா 48:18. ஆமா, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஆமென். அப்ப சமாதானம் எனக்குள்ள தங்கணும் அப்படின்னா கற்பனையை கவனித்தே ஆனால். சோத்ரம், கற்பனை, தேவனுடைய கற்பனை, கர்த்தருடைய கற்பனை, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையை நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் கவனமாய் கைக்கொள்ளணும். சோத்ரம், அப்ப அனுதினமும் கவனமா கைக்கொள்ளணும். அப்பத்தான் நலமாக இருக்க முடியும்.
நலமா இப்போ கேட்பாங்க, உங்க பிள்ளைங்க நலமா இருக்கிறாங்களா கேட்பாங்களா? அந்த காலத்துல பெரியவங்க கேட்பாங்க, இப்போ எப்படி கேட்கலான்னு தெரியல. ஆமா, நலம், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, எப்படி உன் மிஸ்ஸஸ் நல்லா, உன் ஒய்ஃப் நல்லா இருக்கிறாங்களா அப்படி கேட்பாங்கன்னு கேட்கலையா? கேட்பாங்க, அப்படிதான் கேட்பாங்க. அதனால நலமா இருக்கீங்களா? நானு சரி அது கேட்கட்டா கூட அந்த நாட்கள்ல யாருக்கு லெட்ரு, அந்த காலத்துல இங்கிலாந்து லெட்ரு எழுதும்ல, என்ன எழுதுவோம்? நலமாக எழுதும்ல, அந்த வேர்ட்ஸ், அந்த வார்த்தை வரும், நலம் நலமறிய ஆவல் எழுதும்ல, அதெல்லாம் பாருங்க, நலம் நலமறிய ஆவல் பாருங்க. அப்ப நலமாக இருக்கணும். சோத்திரம். ஆமா, போயிடுது, ஹாய் போடுது, அது கூட இப்படி போயிடுது. அப்ப இந்த நலமாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய கற்பனைக்குள்ளே நான் இருக்கணும். சோத்திரம். அதுல நான் கை கொண்டிருந்தா தான் வேதம் சொல்லுது, கற்பனைகளை கவனித்தே ஆனால் நலமாக இருக்க முடியும். அப்ப தேவனுடைய கற்பனைகளை நான் இருக்கணும். இருந்தா என் சரீரம் நலமாக இருக்கும். என் சரீரம் நலமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சமாதானத்தை தங்கியிருக்க முடியும். சோத்திரம். இல்லைன்னா தங்கியிருக்க முடியும். அப்ப என்ன நலம் அப்படி எப்படி வரும்? என் மனநிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, நலமா இருக்க முடியாது. அப்ப நலம் இல்லைன்னா சமாதானமும் வராது. சோத்திரம். அப்ப நீ என்ன பண்ணும்? கர்த்தருடைய வேத வார்த்தையாகிய கற்பனைகளை நீ கவனித்தேயானால் நலம் வரும். சோத்திரம். அப்ப ஆண்டுடைய வார்த்தைகளை அது என்ன சொல்லுதோ, அந்த கற்பனை என்ன சொல்லுதோ அதன்படி கவனித்து அதன்படி கவனமாக இருப்போமானால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நலம் வரும். சோத்திரம். சரீரத்தில் நலம் வரும். நலம் வரும்போது நம்ம வீட்டில் என்ன வரும்? சமாதானம் வரும். சோத்திரம். ஹல்லேலூயா. சுகம் வரும், சமாதானம் வரும். அப்ப நலம் வரணும் அப்படின்னா, என்னுடைய ஜீவியத்தில் சரீரத்தில் நலம் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தருடைய கற்பனைகளை நான் கவனிக்க வேண்டும். சோத்திரம். கவனிக்க என்ன எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஞானம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தையில வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுகளும் என்ன பண்ணணும்? நாவுக்கு சோத்திர காவல் வைத்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? காவல் வைத்திருக்கிறார். இதைத்தான் சொல்லணும், இதைத்தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம இதே நாவு தான் என்ன பண்ணுது? நம்மளை ஆண்டவரை துதிக்குது. இதே நாவு தான் கர்த்தரை மகிமைப்படுத்துது. அப்ப இதே நாவு இதே முகத்தை வச்சுதான் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துல நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? அங்கு நம்ம மிஸ்டேக் ஆகப்படுகிற போது ஆட்டோமேட்டிக்கா நான் தேவனை விட்டு விலகி இருக்கிற மாதிரி தெரியும். சோத்ரம். அப்ப தேவனை விட்டு விலகி இருக்கப்படுகிற போது கண்டிப்பா நமக்கு என்ன வராது? சரீரத்துக்கு நலம் வராது. சோத்ரம். நலம் இல்லைன்னா சுகம் இருக்காது. சோத்ரம். சுகம் இல்லைன்னா சமாதானம் இருக்காது. சோத்ரம். புரியுதுங்களா? நலம் வேணும், நலம் இருந்தா தான் சுகம் வரும், சுகம் இருந்தா தான் சமாதானம் வரும். இப்ப நலம் வேணும், அதுக்கு என்ன வசதி வர நலம் வேணும். நலம் வேணும்னா நலம் வேணும்னா எனக்கு கர்த்தருடைய கற்பனை ஆகிய வேத வார்த்தையுடைய கற்பனைக்குள்ள கவனமா இருக்கணும். சோத்திரம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் அழகாக நமக்கு கற்பனையா கொடிட்டு காமிச்சிருக்கிறார். அப்ப அதில் நமக்கு அது கரெக்டான இல்லைன்னா கண்டிப்பா வேதம் சொல்ல அப்படி இருந்தா அப்பொழுது அதில் சொல்லப்பட்டது, அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி அலைகளை போல் இருக்கும். பாத்தீங்களா? அப்பதான் இருக்க முடியும். அப்பதான் சமாதானம் வருது. அப்பதான் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள நம்மளை குறித்து நீதி வெளிப்படும். இல்லைன்னா வெளிப்படாது. சோத்திரம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வேணும் அப்படின்னா வேதம் சொல்லுது. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக, சமாதானத்தின் ஆமா வாசிப்போம். சங்கீதம் 147 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 147. உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க. அப்ப சங்கீதம் 147 அந்த 13வது வசனம் இப்படியா சொல்லுது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்குது நம்ம வீட்டுல? எப்படி இருக்குது? என்ன வேணும்? உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, நம்முடைய வாசலுடைய கதவுகளை என்ன பண்ணணுமா? பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சோத்திரம். ஆமா. 14வது வசனம் என்ன சொல்லுது? அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான
திருப்தியாக்குகிறார். அப்படியே வாசிங்க. ஆமாம், போதுமா, அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன இருக்கு, என்ன தேவை? ஃபர்ஸ்ட் 11 வாசி. 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமா, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த கற்பனை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த கற்பனையில் என்னத்தை கற்றுக்கொண்டோம்? கற்பனையில தேவனுக்கு பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நான் பயந்து இருப்போமானால், தேவனுக்கு பயந்து இருப்போமானால் கண்டிப்பா நலமாக இருக்க முடியும். சோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல இருந்தனா நலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும், நலமாக இருக்க முடியும். அந்த நாளாக நமக்கு சுகத்தை கொண்டு வரும். சோத்திரம். அது மட்டும் இல்லை, அப்படி இருக்கப்படுகிற போது அந்த வீட்டில் ஆண்டு சொல்லுகிற காரியம், வாச கதவுகளை, சோத்திரம், அல்லேலூயா, உன் வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்தி அங்க யார் வர முடியாது? சமாதானத்துக்கு கேடானவன் உள்ள வர முடியாது. சோத்திரம். தன் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிறவன், யாதியை கொண்டு வருகிறவன் உள்ளே நம்ப மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். சோத்திரம். தான் ஆண்டு சொல்றாரு அந்த இடத்துல, உன்னுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். எந்த விதமான பலவீனங்களும் உள்ள வராமல் இருக்கணும் அப்படின்னா தாழ்பால்களை பலப்படுத்தணும். அப்ப யாரால பலப்படும்? தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல நாம் இருப்போமானால், அவருடைய கற்பனைக்கு முதல் காரணம் என்னது? பயம்தான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் அங்கு யார் வரமாட்டானா? சத்துரு வரமாட்டான். சோத்ரோ. அந்த கேடானவன் வரமாட்டான். சமாதானத்தை கெடுக்கிற கேடானவன் உள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப தாழ்பால்களை பலப்படுத்த வேண்டும். சோத்ரோ. நம்முடைய வீட்டில் அப்பா பாருங்க, நம்முடைய சரீரத்தையும் நாவுக்கு காவல் வைக்கிறாரா வைக்கலையா? எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்றாரா? நம்ம தங்கி இருக்கிற ஸ்தலத்திலேயே என்ன பண்றாரு? சமாதானத்துக்கு கெடுக்கு எதை பலப்படுத்தணும்? வாசல் கதவுகளை என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி இருந்தா தான் வீட்டுக்குள்ள சமாதானம் தங்கி இருக்கும். அப்ப வீட்டுக்கு வாசல் கதவுகளை என்ன பண்ணும்? பலப்படுத்தணும். யாருக்கு பயந்து? தேவனுக்கு பயந்து. அப்படி இருப்போமானால் கண்டிப்பா இருக்கணும். சோத்திரம். நம்ம கூடாரத்துக்குள்ள சமாதானம், சுகம், அப்புறம் என்ன இருக்கும்? நலம், அதுக்கடுத்து பயம். பயம் இருந்தா தான் நலம் வரும். தேவனுக்கு பயப்படுகிற கற்பனைக்குரிய பயம் இருந்தா, தேவனுக்கு பயப்படுகிற கற்பனைக்குரிய பயம் இருந்தா தான் என்ன வரும்? நலம் வரும். நலம் வந்தா தான் என்ன வரும்? சுகம் வரும். சுகம் வந்தா தான் சமாதானம் வரும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கற்பனையை நம்ம கவனமா இருப்போமானால் கண்டிப்பா என்ன வரும்? நலம். அந்த நலத்துக்குள்ள என்ன வரும்னா சமாதானம் வரும். சுகம் வரும். அந்த சுகம் இருந்தா தான் சமாதானத்துக்குள்ள இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்லிற காரியம் அந்த 14ஆம் வசனம் சொல்லுது, எல்லைகளிலும் சோத்திரம். அப்படி இருக்கிற எல்லைகளிலே சோத்திரம் என்ன பண்ணுவாராம்? சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். நம்ம இருக்கிற அந்த வாச கதவுகளில் அவர் தாழ்பால்களை பலப்படுத்தின பிறகு இந்த கூடாரத்தில் என்ன இருக்குமா? எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு உசிதமான கோதுமையினாலே தேவன் நம்மளை திருப்திப்படுத்துவார். சோத்ரோ. அப்ப இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அவருடைய கற்பனையில பயந்து இருக்கணும். சோத்ரம். கவனமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நலமுள்ளதா நம்மளை மாற்றுவார். நலமுள்ளதாக இருப்போமானால் நம்முடைய சரீரத்தில் சுகமுள்ளதாக இருப்போம். சுகமுள்ளவர்களாக இருப்போமானால் சமாதானத்துக்குரியவர்களாக நம்ம தங்கியிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இது நமக்கு வேணும். எது வேணும்? விரும்புறீங்களா? விரும்பலையா? எதை விரும்புறீங்க? சமாதானத்தை விரும்புறீங்களா?